தமிழ் சினிமாவில் நாயகன் என்கிற மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்தவர்கள் தான் இயக்குனர் மணிரத்னம், கமல்ஹாசன். நாயகன் படத்திற்கு பிறகு தற்போது 38 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இந்த கூட்டணி இணைந்துள்ள படம் தான் தக் லைஃப். இந்த படம் கடந்த 5ஆம் தேதி உலக அளவில் பிரம்மாண்டமாக வெளியானது. படத்திற்கு கமல் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவும் வரவேற்பும் இருந்து வருகிறது. அதேபோல் பாக்ஸ் ஆபீஸிலும் சக்கை போடு போட்டுக் கொண்டிருக்கிறது. முதல் நாளில் 70 கோடிக்கு மேலாக வசூலித்ததாக சொல்லப்படும் இப்படம் 2 நாட்களில் 100 கோடியை கடந்திருக்கிறது. இருந்த போதிலும் கமலின் தக் லைஃப் படத்தை திட்டமிட்டு பலர் தோல்வி படம் என்றும், படம் இதுவரை 50 கோடி மட்டுமே வசூலாக பெற்றிருப்பதாகவும் பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறார்கள். உண்மையில் தக் லைஃப் திரைப்படம் உலக அளவில் 2 நாட்கள் முடிவில் கிட்டத்தட்ட 150 கோடி வரை வசூலித்திருக்க வாய்ப்பிருப்பதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கமல்ஹாசன் தக் லைஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அந்த கருத்துக்களை மனதில் வைத்துக் கொண்டு தற்போது இந்த படத்தை தோல்வி படமாக மாற்ற பலர் முயற்சி செய்து வருகிறார்கள். ஆனால் அதனையெல்லாம் தாண்டி தற்போது தக் லைஃப் திரைப்படம் சிறந்த வரவேற்பை பெற்று வசூலை குவித்து வருவதாக தெரிகிறது. கூடிய விரைவில் தக் லைஃப் படத்தின் முறையான வசூல் நிலவரத்தை படக்குழு அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, நம்மளை பொறுத்திருந்து பார்ப்போம். இணையத்தில் மாறி மாறி உலா வரும் தக் லைஃப் படத்தின் உண்மையான வசூல் நிலவரம் எப்படி இருக்க போகிறது என்று. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.